பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நந்தினி தேவி உட்பட 77 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நந்தினி தேவி உட்பட 77 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், பூந்தமல்லி வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம், போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட 77 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகம் முழுவதும் மொத்தம் 77 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் வேறு மாவட்டங்களில் வேறு துறைகளில் பணியிடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கோவையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை முழுமையாக நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை முழுமையாக நிறைவடைந்ததை தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி, மே மாதம் 13ஆம் தேதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது மொத்தமாக தமிழகம் முழுவதும் அந்த நீதிபதிகளது பணியிட மாற்றத்திற்கான பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலில் நந்தினி தேவியின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 77 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த அடுத்த 1 அல்லது 2 வாரங்களில் அந்த புதிய பணியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்து வரக்கூடிய நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை முடித்துவிட்டு செல்வார் என்று ஒரு தகவல் கூறப்படுகிறது. அதே வேளையில் இது தொடர்பான ஒரு உரிய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனெனில் வழக்கமாக இது போன்ற பணியிட மாற்ற உத்தரவு வந்த பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் புதிய பணியிடத்தில் சேர வேண்டும். தற்பொழுது நந்தினி தேவி அந்த புதிய பணியிடத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டுமா அல்லது அவருக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிவிட்டு செல்வாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விளக்கங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், மாவட்ட நீதிபதிகள் 77 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நீதிபதியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.